சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, குற்றவாளிகள் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் நடந்த அந்த பாக்ஸோ வன்கொடுமை மற்றும் கொலை அந்த சிறுமிக்கு நடந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை, தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து இங்கே ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து மக்களிடையே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் தக்க பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பியா இருந்த டாக்டர் சி மதன் ஐபிஎஸ் மற்றும் அவங்களுடைய குழு மிகப்பெரிய பாராட்டுகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏன்னா நீங்கள் இந்த கேஸை முன்னெடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் துல்லியமாகவும் இந்த கேஸை வந்து விசாரித்து குற்றவாளியை பிடிச்சி அவருக்கான அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் எல்லாத்தோட சார்பாக பெரிய நன்றிகளும் மிகப்பெரிய பாராட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் என்ன தப்பு வேணால் பண்ணிக்கலாம், ஒரு அழுத்தத்தால் அந்த கேஸில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய குற்றவாளிகளுக்கும் இல்லை தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை வந்து சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். இதுக்கப்புறமா அழுத்தத்துக்காகவும் எந்த ஒரு ப்ரெஷருக்காகவும் நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கோ இல்லை மக்களுக்கோ நடக்கிற பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கைவிட்டுற மாட்டோம் அப்படிங்கிறது தான் சி மதன் ஐபிஎஸ் மற்றும் அவருடைய குழு தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் பாராட்டுகளும். கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் டாக்டர் சி மதன் ஐபிஎஸ் மாதிரி ரொம்ப கண்ணியமான அதிகாரிகள் தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.